ஸோ ஹாய் எவ்ரி ஒன். நான் வந்து இப்போ பிலீவ் மீ நாவலை ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த எழுதினவங்க பேர் நீனா கில்லியம். ஸோ இந்த நாவல் எனக்கு எங்கள் அம்மா என் பர்த்டே எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ எங்கள் அம்மா எனக்கு என்னோடய பர்த்டே எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுக்கு. நீனா கில்லியம் லண்டனில் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் 2 குழந்தைங்க இருக்காங்க. பிலீவ் மீ வந்து அவங்க எழுதுகிற 3வது நாவல். ஏற்கனவே அவங்க வந்து ஹவு டு குக் அ டார்ட், மவுண்டிங் டிசைர் 2 புக்கு எழுதியிருக்காங்க. 2மே செம்ம ரெஸ்பான்ஸு. ஸோ இந்த புக்கில் வந்து கிட்டத்தட்ட 291 பேஜஸ் இருக்குது இந்த நாவலில். இது வந்து ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு சென்டிமெண்டல் ஸ்டோரி. ஸோ இதை வந்து சாப்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 27 சாப்டர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே நிறைய பேர் இந்த புக்கை படிச்சுட்டு நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு கதை. ஸோ 2 பேருமே ஒரு காமனான விஷயத்தில் நம்பிக்கை வைக்க முயற்சி பண்ணுறாங்க. அண்ட் பையனுக்கு இது வந்து ஜீசஸ் பிடிச்சிச்சு, அம்மாவுக்கு வந்து அஸ்ட்ரோஃபிசிஸ்ட். அவங்க எதுலேயுமே நம்பிக்கை வைக்காம சயின்ஸுன்பாங்க. ஸோ 2 பேரோட பிலீஃபும் ஒரே காமன் கிரவுண்டுக்குள்ளே வர்றது தான் ஸ்டோரியோட கதை. இந்த பையனோட பேர் நிக் டெலானோ அண்ட் அம்மாவோட பேர் லூசி. ஸோ சாப்டர் 1லேருந்து ஆரம்பிச்சு இந்த கதை. ஸோ அம்மா வந்து ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டாக ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க. பையனை நிறைய கேள்வி கேட்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அந்த பையனுக்கு ரொம்பவே ஜீசஸ் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். பட் அவங்க அம்மா கடவுள் நம்பிக்கையில் அவங்க சயின்ஸை தான் நம்புகிறாங்க. அண்ட் இந்த கதையை நிக்கு அந்த சின்ன பையனுக்கு அவங்க பாட்டி தான் அதிகமாக ஜீசஸ் பற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த கதைக்கு வந்து ஜாக்லின் மித்ரல் டீப் அண்ட் ஓஷனோட ரைட்டரை வந்து படிச்சுட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே அவங்க ஸ்டன் ஆகிட்டாங்க. அண்டு கெட்டிங் ரிட் ஆஃப் பிராட்லி எழுதின ஜெனிஃபர் க்ரூஸ், நீனா கில்லியம் வந்து அவங்க ரைட்டிங்கே வேறு லெவலில் இருக்குன்னு அவங்கள பாராட்டிட்டாங்க. யூஎஸில் $15, கனடாவில் $16.5 இது விற்கிறாங்க. அண்ட் இந்தியாவிலையும் இருக்குது. ப்ளம் புக்லையும் இதுக்கு வந்து பிரிண்டிங்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க penguin.comல. அண்டு இந்த நாவல் வந்து இந்த வெப்சைட் www.neenakilliam.comல இருக்குது. பிலீவ் மீ. ஸோ இந்த நாவலை வாங்குறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிலீவ் மீ நாவலுக்கு கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்ல நாவல் இது. யூஎஸ் கனடாவில் நல்ல சேல்ஸு, இந்தியாவிலையுமே நிறைய பேர் இதை படிச்சிருப்பாங்க.
ஸோ இதை படிச்சுட்டு உங்களோட தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.